அலோ எஃப்எம் இந்த ஆளுமையில் நம்பர் 1 வந்து சீமான் தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஆளுமைனா திருப்பி நம்ம பல நேர்காணல்களில் நம்ம பேசுகிறதெல்லாம் என்ன, தமிழ்நாடு அரசியலில் கருத்தியல் ரீதியில் என்று பார்க்க போனால் வரலாறு தெரிந்தவர், விஷயங்கள் விவரங்கள் அறிந்தவர், ஒரு விஷயத்தை ஆழமாக அலசக்கூடியவர். முதல்ல விஷயத்தை ஆழமாக அலசணும்னா விஷயம் புரியணும். அப்படிப்பட்ட ஒரு இவர் சீமான் என்பதால் கருத்தியல் ரீதியில் அவர் ஆளுமை உள்ளவர். சீமான் யாரோடையும் கூட்டு இல்லை, கூட பேசியிருக்காரு, சாப்பாட்டில் மட்டும்தான் கூட்டு, வேறு எங்கேயும் கூட்டு கிடையாது. இதற்கு ஒரு தைரியம் வேண்டும். ஆனால் இந்த தைரியம் அவருக்கு தேர்தலில் வாய்ப்பு எவ்வளோ தூரம் வழங்கும், சீட்டு வழங்குமா, அவர் வெற்றி பெறுவாரா, ஆட்சி அமைக்க முடியுமா, எப்போ ஆட்சி அமைப்பார், இது தனி விஷயம். அவரே தான் நான் எப்போ வேணாலும் ஆட்சி எப்போ வேணாலும் வரட்டும், அவசரம் இல்லைன்றாங்க. அப்போ ஆளுமை என்ற வகையில் ஆளுமைக்கு முதல்ல குவாலிஃபிகேஷன் உள்ளவங்களே இந்த 6 பேரில் 6 பேரும் இல்லை, கொஞ்சம் பேர் தான். அந்த கொஞ்சம் பேர் யாருங்கிறத சொல்லிட்டோம். இதில் ஏன் சீமானுக்கு அந்த ஆளுமை அதாவது அலோ எஃப்எம் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால், அது விஜய், அதை முதல்லையே பேசிட்டேன். அவர் ஆளுமை என்று தன்னை நிரூபிப்பதற்கு இன்னும் நிறைய தூரம் இருக்கு. அவரை ஸ்டார், நட்சத்திரம், பாப்புலர் ஹீரோ, மாஸ் ஹீரோ 100% ஏற்றுக்கொள்கிறார். ஆளுமை மேலே லேம்ப் போஸ்ட் மேலே ஏறி நிற்கிறான், முத்தாதான் இறங்குவான்றான், நீ இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன், நீங்கள் இருந்து பேச வேண்டியிருக்கு, நீனா ஆளுமை. இல்லை, இந்திய லெவல்லையே பார்த்தீங்கன்னா 30, 35%, 33% பெண்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு விதின்றதை விட ஒரு நடைமுறை கொண்டு தான். ஆனால் 50% பெண்களுக்கு கொடுக்குறோம், அதுவும் இளைஞர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறார். இது ஒரு தைரியமான முடிவு. அப்போ இந்த மாதிரி தைரியமான முடிவுகள் எடுக்கக்கூடியவர் ஆளுமை என்ற குவாலிஃபிகேஷன் கரெக்டாக வந்தார். திருச்சியில் கூட பிப்ரவரி 21 234 வேட்பாளர்களை வச்சு ஒரு மாநாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில் ஆளுமை என்ற அலோ எஃப்எம் உடைய கருத்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதே சமயம் மறுபடியும் சொல்கிறேன், அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண்டா, சொல்லுங்கள் சார். சமீபத்தில் அலோ எஃப்எம் நடத்திய கிரீடம் 2025 வருடாந்திர விருதுகள் தமிழகத்தில் சிறந்த ஆளுமைகள் பட்டியலில் சீமான் அவர்களுக்கு அதிக வாக்குகள் போயிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அதில் யாரெல்லாம் அந்த ஆளுமையில் சேர்த்துருந்தாங்கன்னு சொல்லுங்கள். முதல்வர் மு க ஸ்டாலின் எனக்கு தெரியும், உங்கள் வாயால் கேட்பாங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள், அப்புறம் தவேக தலைவர் விஜய் அவர்கள், அப்புறம் நாம் தமிழ் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள். எல்லாம் ஆளுமைகள் அப்படிங்கிற கணக்கில் விஜய் ஸ்டார் கணக்கில், நட்சத்திர கணக்கில் அதெல்லாம் வரணும். ஆளுமையில் அதுக்குள்ளே எங்கே வந்தார்? அவர் என்ன அதுக்குள்ளே அர்ஜென்ட்டாக சேர்த்துட்டாங்க. அதாவது கட்சியின் தலைவராக இருக்காரு. என்ன சார், எல்லாமே கட்சி தாங்க. இப்போ வாழ்வுரிமை கட்சி வச்சுருக்காரு வேல்முருகன், மல்லை சத்யா ஒரு புதிய கட்சி வச்சுருக்காரு, அண்ணன் வைகோ எவ்வளோ வருஷமாக கட்சி வச்சுருக்காரு. அண்ணன் வைகோவை ஆளுமை இல்லை என்று யாரும் சொல்லிவிட முடியுமா? வாய்ப்பே இல்லை. எவ்வளோ பெரிய ஆளுமை, எங்கே இருந்தார், எங்கே இருக்காரு, எப்படிப்பட்ட ஆளுமை. இப்போ ஆளுமை நம்ம சொல்கிறது என்னென்னா, எல்லாமே ஸ்கூலு. இப்போ ஸ்கூல் பசங்க அப்படின்னு நீங்கள் பொதுவாக மாணவர்கள் அப்படின்னு சொன்னால், எல்கேஜி படிக்கிறவனும் மாணவன், காலேஜ் முடிச்சுட்டு பிஹெச்டி படிக்கிறான் பாருங்க, அவனும் மாணவன். இப்போ நீங்கள் எல்கேஜியையும் பிஹெச்டியையும் ஒரே மாணவர் குரூப்பில் சேர்க்க முடியுமா? மாணவர்களுக்கெல்லாம் ஒரு போட்டி, பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி. எல்கேஜி பையன் அந்த பக்கம் பிஹெச்டி சேர்க்கறதுல ஏதாவது நியாயம் இருக்கா சார்? பாவம் சார். அவர் யார்? நீங்கள் யார் எல்கேஜின்றீங்களா? அவர் தான். அவர் நம்பி எவ்வளோ கோடிக்காரங்க ரசிகர்கள். சரிங்க, உங்களுக்காக நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி யூகேஜின்னு சொல்கிறேங்க, அவ்வளோதானேங்க. எல்கேஜி சொல்லக்கூடாது, அவ்வளோதானே. யூகேஜி பிரைமரி லெவல் கூட வரமாட்டார் அவர். பிரைமரி லெவலில் கூட வரமாட்டாரான்ற வட்டம். ஒரு பிஹெச்டி வரைக்கும் வரணும், வாழ்த்துவோம் வரணும்னு. ஆனால் ஸ்கூலில் சேர்ந்த உடனே நான் பிஹெச்டி படிக்கணுன்னா, இப்போ குழந்தைய இட்டுக்கிட்டு போகிறாங்க ஸ்கூலுக்கு, ஹெட் மாஸ்டர்கிட்ட
என்ன எந்த கிளாஸுங்க, எவ்வளோ வயசாகுதுங்க? என் பையன் பிஹெச்டி சார்னாங்க. ஹெட் மாஸ்டர் வந்து என்ன கேட்பாரு, யோ வாயில தான் வந்துடும் கேனையாடா நீ திருக்கா கேட்பானா மாட்டான். அது என்ன அரசியல்னா மட்டும் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டா உடனே ஆளுமை. நான் வந்து அவரை வந்து குறைவாக சொல்லணும்னு இல்லை, அனுபவம் இன்னும் நிறைய அவருக்கு தேவைப்படுது, இவ்வளோதான் நம்ம சொல்லுது. எல்கேஜின்னோ நம்ம பிஹெச்டின்னோ வந்து யாரையும் வந்து சொல்கிறது வந்து இவர். இப்போ நம்ம ஸ்டாலினை கூட என்ன சொல்கிறோம், வந்து அவருக்குரிய நிர்வாக திறமை வந்து கருணாநிதி அளவுக்கு இல்லை, அவருடைய அந்த சாதுரியம் இல்லை, அதெல்லாம் சொல்லலாம். அதே சமயத்தில் ஏறத்தாழ ஒரு 15 16 அந்த 14 வயசுலேருந்து அவங்க அப்பா கூடவே இருந்திருக்காரு, அரசியலில் மேயராக இருந்திருக்காரு, துணை முதல்வராக இருந்திருக்காரு, அவங்க அப்பாவுடைய அரசியல் பயணத்தில் கூடவே இருந்திருக்காரு. நீங்கள் வந்து கம்பேர் பண்ணும்போது அவர் அளவுக்கு இவர் இல்லை, இவர் அளவுக்கு இவர் இல்லை. இது வந்து எல்லா இடத்துலையும் ஒரு நீங்கள் நடிப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவாஜி கணேசன் வந்து மிகப்பெரிய ஒரு நடிகர். ஒரு பையன் பிரபு நல்ல நடிகர், பிரபு ஒன்றும் மோசமான நடிகர் இல்லை, நல்ல நடிகர். ஆனாலும் என்ன சொல்லுவாங்க, என்னதான் இருந்தாலும் சிவாஜி அளவுக்கு பிரபு, இது ஒரு இயல்பாக வரக்கூடியது. நம்ம அந்த மாதிரி தான் வந்து சொல்கிறோமே தவிர எல்கேஜியும் பிஹெச்டியும் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு யாரையும் வந்து அவமானப்படுத்துவதற்காகவோ அவதூறாகவோ சொல்ல. ரைட், இப்போ நீங்கள் எல்லாத்தையும் லிஸ்ட்டு கொடுத்துட்டீங்க. அலோ எஃப்எம்மில் ஆளுமை வந்து என்னன்னால் இதில் வந்து ஆளுமையில் நம்பர் 1 வந்து சீமான் தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஆளுமைனா திருப்பி நம்ம வந்து பல நேர்காணல்களில் நம்ம பேசுகிறதெல்லாம் என்ன, தமிழ்நாடு அரசியலில் கருத்தியல் ரீதியாக விஷயம் தெரிந்த ஆட்கள் அரசியல்வாதிகள் அப்படின்னு வரும்போது கருத்தியல் ரீதி, கருத்தியல்னால் என்ன, முதல்ல வரலாறு தெரியணும், தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறு, தேசிய வரலாறு. ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து கும்மிடிப்பூண்டி தாண்டுனா என்னன்னே தெரியாது. இன்ஃபேக்ட் நம்ம ஆளுங்க நிறைய பேர் கும்மிடிப்பூண்டியோட தமிழ்நாடு முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி கனகமாசத்திரம் தடா வரைக்கும் இருக்குது, திருப்பதி போகிற வழி வரைக்கும் தமிழ்நாடு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், தெரியாது. உத்தரப்பிரதேசத்துக்கும் உத்தரகாண்டுக்கும் வித்தியாசம் தெரியாது தமிழ்நாட்டில். நான் சொல்கிறது பாமர மக்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, அரசியல்வாதிகளுக்கே தெரியாது. இல்லைன்னா உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி வந்து விஜயவாடா துறைமுகம் பேசுவாரா? கடற்கரையே இல்லாத ஒரு ஊரை பற்றி சொல்லி அது துறைமுகம்னு சொல்லுவாரா? அவர் வைசாக்கு நினச்சிட்டாரு, வைசாக்கு நினச்சிட்டாரு அவர். விசாகப்பட்டினம் விஜயவாடா. அப்புறம் நான் பொதுவாக வந்து கேமராவுக்கு முன்னால் நல்லவனாக தான் இருப்பேன், சரிங்களா, நல்லபடி தான் பேசுவேன். ஏற்று வீட்டுக்கார பொண்டாட்டியை வந்து என் பொண்டாட்டின்னு நினச்சிட்டேன்னு சொல்லுவான். சொன்னால் வந்து அவர் பாவம் அப்பாவிங்கன்னு ஏற்றுப்பீங்களா? ஏற்று வீட்டுக்காரன் பொண்டாட்டி போகுது, தோளில் கை போட்டுட்டு ஏன்டா போட்டேன்னு கேட்டால் என் ஒய்ஃபுன்னு நினச்சிட்டேன், அதுவும் சிவப்பு புடவை இதுவும் சிவப்பு புடவை, ஒத்துப்பானா ஒரு ஆள்? அப்புறம் வந்து அவர் வைசாகுன்னு நினச்சிட்டாரு. வைசாகுக்கும் விஜயவாடாவுக்கும் வித்தியாசம் தெரியலன்னா நீ உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எது என்ன? நம்ம இவ்வளோதான் கேட்குறோம். நீ ஓரத்தில் வந்து எங்கேயோ போய் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு தெரியல, ரைட். அதனால் வந்து சமுதாயத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை. உனக்கு பாதிப்பாக இருக்கலாம், இல்லை உன் குடும்பத்துக்கு தெரியாமல் இருக்கலாம். அவன் பையன் யாராவது என்ன தப்பாக சொல்கிற அப்படின்னு சொல்லி திருத்துவான், படித்த பையன் இருந்து தெரிஞ்சா. உயர்கல்வித்துறை அமைச்சர் அந்த மாதிரி நம்ம சொல்கிறது வந்து இந்த ஆளுமைகள்னு வரும்போது கருத்தியல் ரீதியாக வந்து கருத்தியல் தான் முதல்ல. கருத்தியல்னா என்னன்னு முதல்ல தெரியுதா பாருங்க. இந்த 6 பேர் வரிசையாக சொன்னீங்கள, அப்புறம் நான் சொன்னேன்னா என்னமோ விஜயை கிண்டல் பண்ணுறேன்னு சொல்லிடுவீங்க. நீ எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் விஜய். அவர் டான்ஸ் ஆடினார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நடிகர் விஜய் சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் நான் என்ன கேட்க முடியும் சார்? அதாங்க நடிகர் விஜய் தான் நான் சொல்கிறேன், அதை தான் சொல்கிறேன். அதுக்காக நான் வந்து இப்போ வந்து அவர் நீளமாக ஒரு பஸ் வச்சுருக்காரு, அது மேலே அவர் வந்து டான்ஸ் ஆடணும் அப்படின்னு எதிர்பார்த்தா எனக்கு அவர் டான்ஸ் ஆடினா பிடிக்கும், விஜயா டான்ஸ் ஆட சொல்லுங்கன்னு சொன்னேன், ஏற்றுப்பாங்களா? அவரும் வந்து நான் ஆடுறேங்க, த்ரிஷாவே நயன்தாராவே கூப்பிடுங்கன்ட்டாருண்ணா
நடிகர் விஜய் வேற, அரசியல்வாதி விஜய் வேற, இவ்வளவுதான் நம்ம சொல்றோம். அரசியலில் அவர் இன்னும் ஆளுமைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் வர வேண்டும் சீக்கிரம் என்பது நமது விருப்பம், நமது வாழ்த்துக்கள். ஆனால் இன்னும் அந்த கணக்கில் வரல. நீங்கள் கூட்டம் வரதை வச்சுக்கிட்டு ஆளுமை அந்த இது வேற அது வேற. இப்போது லியோனல் மெஸ்ஸின்னு ஒருத்தர் சர்வதேச ஃபுட்பால் பிளேயர், உலகத்துக்கே தெரிஞ்ச பிளேயர். கல்கத்தாவில் வந்தார், ஒரே கும்பலாகி ஒரே நெரிசலாகி அங்கே நிறைய பேர் போயிட்டாங்க, பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹைதராபாத் போனார், டெல்லி போனார், பாம்பே போனார். எங்கே போனாலும் மெஸ்ஸியை பார்க்கறதுக்குனே அதாவது சும்மா இவ்வளோ அவசரம் தான் இருப்பார். அப்படி ஒரு சர்வதேச புகழ். அப்போது உடனே நம்ம மெஸ்ஸி இவ்வளவு புகழ் பெற்றிருக்காரு, இவ்வளோ கூட்டம் வருது. அமெரிக்காவில் ட்ரம்ப் எடுத்துகிட்டு மெஸ்ஸியை அவர் எந்த ஒரு காரணம்னு வச்சு ஏதோ ஒரு நாடு, அவர் நாட்டில் தலைவராக அவர் ஜனாதிபதி ஆக்கிடலாம். சரியாக இருக்குமா? எப்படி சார்? எப்படி சரியாகும்? இல்லையா? மெஸ்ஸி உலக புகழ். இந்தியாவிலேயே இவ்வளோ கும்பல் நெரிசல். அவர் ஐ திங்க் அர்ஜென்டினாவோ ஏதோ ஒரு நாடு, சவுத் அமெரிக்கன் கண்ட்ரியில் ஏதோ ரைட், எந்த கண்ட்ரியாக இருக்கட்டும், உலகம் பூரா எந்த நாட்டுக்கு போனாலும் கும்பல் வரும். ஐநா சபை தலைவர் ஆக்கிடலாமா? உலகம் பூரா அவர் தெரியுது, உலகத்தையே அவர் பிரமாதமாக நிர்வாகம் பண்ணிடுவார். அவர் ஃபுட்பால் விளையாடுவாருங்க, அருமையாக விளையாடுவார், ரொம்ப சிறப்பான. பீலிக்கு அப்புறம் மிகப்பெரியனா மெஸ்ஸி, ரொனால்டோ ஏதோ அந்த வரிசையில் இவர் இருக்கார். அவர்கிட்ட நீங்கள் என்ன அவருக்கு அவருடைய சிறப்பு அம்சம் எதுவோ அதை தான் நீங்கள் எதிர்பார்க்கணும். இப்படி தான் ஏன் இதை சொல்ல வரேன் உங்களுக்குன்னா, எனக்கு யார் பேர்லேயும் வெறுப்போ காழ்ப்புணர்ச்சியோ இல்லை. ரஷ்யா உக்ரைன் போர் நடக்குது தெரியுங்களா? இப்போ உக்ரைனில் என்ன பண்ணாங்க, ரஷ்யாவிலிருந்து சோவியத் ரஷ்யாவிலிருந்து பிரிந்து வந்த தஜிகிஸ்தான் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நாடுகளில் உக்ரைனும் ஒன்று. அதனால தான் அவங்களுக்கு இந்த எல்லை பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதான் உக்ரைனில் முன்னாள் யாரோ இருந்தான். ரஷ்யா எப்போவுமே அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைமை உள்ளது, சோவியத் ரஷ்யா. இப்போ அமெரிக்கா அது அந்த அந்த உடைக்கிறதுக்கு ஒரு காரணமே, சோவியத் ரஷ்யா உடையிறதுக்கு காரணமே அமெரிக்கா. இது வழக்கமான அரசியல். அது திமுக எதிர்கட்சிகள்லாம் உடைக்கலையா? அதே திராவிட மாடல் கொஞ்சம் வித்தியாசமாக வேறு இடத்துல இருக்குது. அவ்வளோ அமெரிக்கா மாடல். அதுக்கு அவங்க இங்கே திராவிடம்னு பேர் வச்சுருக்காங்க, அவங்க வேறு என்ன வச்சுருக்காங்க, ரைட், இந்த மாடல். இப்போ அந்த மாதிரி உடைக்கும் போது அந்த உக்ரைனில் என்ன பண்ணுறாங்க, டிவியில் ஒரு சீரியல்லாம் காமெடி நடிகர், நம்ம சினிமாவில் வடிவேலு, லொல்லு சந்தானம் இப்படி சொல்லக்கூடிய, ஆனால் அது கூட சினிமாவில் கூட இல்லை, டிவி சீரியலில் காமெடியாக நடிக்கக்கூடிய ஜெலன்ஸ்கின்னு ஒரு நடிகரை கூப்பிட்டு அதுக்கு முன்னால் இருந்த ஆளை அந்த ஊர் இராணுவத்தை அவருக்கு எதிராக புரட்சி பண்ண வச்சு, இதெல்லாம் அமெரிக்கா செய்கிற வேலை. அது காசு கொடுத்துருவாங்க. அந்த இராணுவ தலைவர் யாரோ அவருக்கு வேணுங்கிற அளவுக்கு காசு கொடுத்து அந்த யாரை போட்டு தள்ளு, இல்லை அந்த ஆளை கவுத்து விட்டுடு, ஏதோ ஒன்று பண்ணி. அதே தானே இப்போ பங்களாதேஷில் பண்ணியிருக்காங்க. ஷேக் ஹசீனாவை வெளியில் அனுப்பிச்சிட்டு அந்த முகமது யூனிஸை கொண்டு வந்தான். முகமது யூனிஸ்ன்றவன் ஒரு காலத்தில் பெரிய ஃப்ராடெல்லாம் பண்ணுவேன் சர்வதேச அளவில். அவன் தான் இப்போ இருக்கிறான். அவனை கொண்டு பொம்மையாக உட்கார வைக்கிறது யார்? அமெரிக்கா. பாகிஸ்தான் பேச்சை கேட்டுக்கிட்டு. இதே மாதிரி அந்த ஜெலன்ஸ்கியை கொண்டு உக்ரைனில் உட்கார வச்சு பொம்மையாக்கி ஜனாதிபதி ஆக்கி அவங்ககிட்ட என்ன சொல்லிட்டாங்க, நேட்டோவில் சேர்த்துக்கிறோம், நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், அதில் சேர்த்துக்கிட்டா உனக்கு என்ன பிரயோஜனம்னா, உன் பேரில் ரஷ்யாவோ இல்லை யாரோ கையை வச்சா நேட்டோ நாடுகள் அவ்வளவும் உனக்கு ஆர்ம்ஸு இது ஆயுதங்கள் பணம் எல்லாம் உதவி பண்ணுவாங்க. நேட்டோ மெம்பரில் ஒரு மெம்பர் மேலே கையை வச்சா அவ்வளவு நேட்டோ நாடுகளும் அவனை எதிரியாக எடுத்துப்பான். ஒரு பலமான அமைப்பு. அதில் ஒன்று சேர்த்துக்கிறேன்னு சொல்லி 5 வருஷம் ஆச்சு. இவன் கொண்டு 4-5 வருஷத்தாவது சேர்த்துக்கவே இல்லை. இவனுக்கு ஒன்றும் அபிப்பிராயம் இல்லை சேர்க்குறதா. இவன் இந்த அக்கௌண்ட் இவனெல்லாம் எதுக்கு சேர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டானுங்க. ஆனால் அவனுக்கு ஆசை காமிச்சிக்கிட்டு இருக்கானு. இந்த ஆசையில் நீ அவனை அடி, ரஷ்யாவை இப்படி மூட்டி விட்டது தான் இந்த ரஷ்யா போர். இப்போ என்னாச்சு, ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் காலில் போய் விழுகுறான்.
போர் நிறுத்தத்துக்கு ஏற்பாடு பண்ண. அவனுக்கு முதல்ல கொஞ்சம் ஆயுதம்லாம் கொடுத்தாங்க, கொஞ்சம் காசெல்லாம் கொடுத்தாங்க. அதை வச்சு சண்டை போட்டான். அவன் பதிலுக்கு இவன் குண்டு போட்டான், அவன் குண்டு போட்டான், எல்லாம் போச்சு. ரஷ்யா தாங்கக்கூடிய கை, இங்கே தாங்காது, சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கான். இப்போ என்ன சொல்கிறான், உன்னை நேட்டோவில் சேர்த்துக்க முடியாதுன்ட்டானுங்க. இப்போ இவனே வேறு வழி இல்லாமல் எங்களுக்கு ஒன்றும் நேட்டோவில் சேரணும்னு ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் ஆசையெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. யார்? ஜெலன்ஸ்கி. இப்போ அமெரிக்காவின் இல்லை ட்ரம்பின் கைப்பாவையாக ஆகிவிட்டான் ஜெலன்ஸ்கி. கொண்டு வச்சதே பொம்மை, இன்னும் பலவீனமான பொம்மையாக்கிட்டாங்க. இப்போ ரஷ்யா உக்ரைனில் என்ன, அமெரிக்கா என்ன பார்க்குது, ரஷ்யா உக்ரைனுக்குள்ளே மூட்டி விட்டா உக்ரைனுக்கு ஆயுத சப்ளை கொடுப்பான். எதையுமே வாழ்க்கையில் இலவசமாக எவனும் கொடுக்க மாட்டான்றதை நம்ம வாழ்க்கையில் புரிஞ்சுக்கணும். நம்ம ஏதோ ஒரு துணி கடையில் வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறான்னு சொல்லிட்டு நம்மளாலாம் போய் நிற்பான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒன்றில் விலை வச்சுருக்கான்னு அர்த்தம். இது இந்த அடிப்படை அறிவு இல்லாதவன் தான் முட்டாள்தனமாக அங்கே போய் வாசலில் வந்து போலீஸ் தடியடி நடத்துகிற அளவுக்கு போய் நிற்பான். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு. ஏன் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துட்டு அவன் குடும்பத்தில் அவன் துணி இல்லாமல் நிற்பானா? துணி கடை அந்த முதலாளி. இந்த அறிவு வேணும். இப்போ ஜெலன்ஸ்கி எப்படி வந்து ஒரு காமெடி நடிகரை கொண்டு அங்கே வச்சு உட்காந்து அமெரிக்கா ஆட்டி வைக்குதோ, இப்போ உங்களுக்கு புரியும். நான் வந்து யாரை வந்து எல்கேஜின்னு சொல்கிறேன், யூகேஜின்னு சொல்கிறேன், எதனாலன்னு. இந்த ஜெலன்ஸ்கியால் இப்போ அந்த ஜனாதிபதி ஆயிட்டான். ஆனால் ஆளுமையாக இருக்கானா? ரெண்டு வேற இல்லையா? ஜனாதிபதி ஆயிட்டான், பதவி வந்துடுச்சு, யாரோ தயவுலே வந்துடுச்சு. ஆனால் ஆளுமை இருந்தால் அவன் நாட்டை அவன் பாதுகாக்கிற ஒரு அதை காப்பாற்றுற ஒரு குறைந்தபட்ச நிர்வாக திறமை இருக்கா? இல்லை. அப்போ அந்த ஆளுமை வேற, பாப்புலாரிட்டி வேற. ஜெலன்ஸ்கி வந்தவொடனே உக்ரைன் மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, இவன் நேரத்தை கூட டிவியில் பார்த்தப்பேன் ஒரே சிரிப்பான எப்படி இருங்க அவரு. இது பாப்புலாரிட்டி. என்ன கூட தான் இப்போ ரோட்டில் போகும்போது, சார் நீங்கள் திருசக்தியார் தானே, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு கேட்குறான். அங்கே போனால் ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷனில் திருசக்தியார் தானே, ரைட். அப்போ பாப்புலாரிட்டி இருக்குது. உடனே நான் பிரதமர் ஆகிடணும், நான் முதல்வர் ஆகிடணும், நான் எனக்கு நிர்வாக திறமைகள் இருக்குது, நானும் ஒரு ஜனாதிபதிக்கு ஆலோசகராக இருந்திருக்கேன், ஒரு 350 பேருக்கு வேலை கொடுத்த முதலாளியாக இருந்திருக்கேன், 6 பத்திரிகை நடத்திருக்கேன், எனக்கு சில ஆளுமை திறமைகள் நிர்வாக திறமைகள் இருக்குது, ஒவ்வொருத்தருக்குள்ள ஒன்று இருக்குது. ஆனால் இந்த பாப்புலாரிட்டி மட்டுமே ஆளுமையாகி விடாது என்பதற்காக சொல்கிறேன். பாப்புலாரிட்டியோட ஆளுமையும் இணைந்தால் நல்லது. சீமான் ஏன் நம்ம இந்த சப்ஜெக்டுக்கு வர்றோம்னால், இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஆளுமைன்னு வந்தது காரணம் அவருடைய அரசியல் அனுபவம், அப்பா கூடவே இருந்தார் ஒன்று. இன்னொன்று வாரிசு அரசியல். கருணாநிதிக்கு அப்புறம் இவருக்கு அப்புறம் உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதின்ற அளவுக்கு கிட்டத்தட்ட செட் ஆகி போச்சு. இப்போ நீங்கள் அவர் ஆளுமைன்னு சேர்த்தீங்க, ஏன் துரைமுருகன் ஆளுமை இல்லையா? நேரு ஆளுமை இல்லையா? துரைமுருகன் ஆளுமையா இல்லாமையா 60 வருஷமா அரசியலில் தாக்கு பிடிக்கிறாரு? சும்மா ஒரு உதாரணமாக கேட்குறேன். ஆராசா பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒரு ஆள், ஒரு வழக்கறிஞர், மந்திரியாக இருந்தார். 2Gயில் ஊழல் நடந்தது, அதெல்லாம் விடுங்க, 1,76,000 கோடினாங்க, கூட ரைட்டு குறைச்சிருந்தாங்க, எல்லாம் ரைட்டு. எவ்வளோ பெரிய வழக்கறிஞர்களாக இருக்கும்போது அவரே கூட சில இடங்களில் வாதாடி அவர் வாத திறமையில் அந்த வழக்கிலிருந்து வெளியே வந்துட்டார். நீங்கள் தப்பு பண்ண வெளியில் அந்தால போய் பாராட்டுறீங்களே அப்படின்னு சொல்லி நான் அப்படி பார்க்கல. அவர் தப்பு பண்ணலைன்றது கோர்ட்டு முடிவு பண்ண வேண்டியது. இப்போ கூட அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது, ஆராசாவுடைய கனிமொழி அவங்க பேரில். அது என்ன முடிவு வருதோ வரட்டும். ஆனால் இந்தியாவில் மிகப்பெரிய வழக்கறிஞர்கள்லாம் இருக்கும் பொழுது ஒரு ஆள் கில்லாடித்தனமாக ஒரு சாதாரணமாக தமிழ்நாட்டு ஆராசாப்பா அவர், அதுவும் நம்ம ஊரில் பட்டியல் இனம்னா உடனே கொஞ்சம் வேறு விதமாக பார்ப்பாங்க. நான் அப்படி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். பட்டியல் இனத்தில் புத்திசாலி யாருமே இருக்க மாட்டான்னு யாராவது நினச்சிருந்தாங்கன்னா ஏன் ஆராசா இல்லையா பொண்ணு அந்த உதாரணத்துக்காக மட்டும்தான் நான் அதை கொண்டு வர்றேன்.
அப்போ அந்த ஆளுமை, புத்திசாலித்தனம், அந்த சாதுரியம் என்பது இது வேறு. ஸ்டாலினுக்கு வந்துருச்சு. எடப்பாடி வருஷமாக அரசியலில் இருக்கார், முதலமைச்சராக இருந்திருக்காரு, வந்துருச்சு. அப்புறம் வேறு யார் சொன்னீங்க? உதயநிதி அதே தான். ஸ்டாலினுக்கு அப்புறம் வந்துட்டார், வரவே மாட்டேன் அரசியலுக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் பொதுமக்கள்லாம் டெய்லி வந்து காலையில் வந்து அவர் வீட்டு வாசலில் போய் சாப்பிடாம உட்காந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அழுதாங்க உதயநிதி வீட்டில். மக்கள் நீங்கள் வரலன்னா நாங்களாம் தூக்கு மாட்டிட்டு சத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மக்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காக அவர் வந்து எம்எல்ஏ ஆனார், மக்கள் உயிரை பாதுகாப்பதற்காக அவர் அமைச்சர் ஆனார், மக்கள் உயிருக்காக வந்து அவர் வந்து துணை முதலமைச்சர் ஆனார். அநேகமாக மக்கள் உயிரை பாதுகாப்பதற்காக அவர் முதல்வரும் ஆகலாம். ஸோ அது வாரிசு அரசியலில் வந்துடுச்சு. அவங்க 2 பேர், எடப்பாடி சொல்லிட்டோம். திருமாவளவன், விஜய் அவர்கள். திருமாவளவன் ஆளுமை. விசிகாவை பொறுத்தவரை அவர் ஆளுமை. பட் அவர் சொல்றது அவருக்கு பக்கத்தில் இருக்கிற 4 தளபதியும் கேட்காம அவங்க திமுக சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் எப்படி ஆளுமையில் அது என்ன கணக்கில் சேர்க்கறது எனக்கு புரியல. நான் அவர் ஆளுமை இல்லைன்னு சொல்லலை, அவருக்கு ஆளுமை இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கும் வந்து விசிகாவுக்கு வந்து ஒரு ஓட்டு விழுதுன்னு சொன்னால் அது திருமாவளவனுடைய முகத்துக்காக விழற ஓட்டு. இதை நான் மறுக்கவில்லை, ஏற்றுக்கொள்கிறேன். திருமாவளவனுக்காக, முகத்துக்காக அவர் இவ்வளோ நாள் பாடுபட்டு உழைத்து அந்த கட்சியை ஒரு லெவலுக்கு கொண்டு வந்திருக்காருங்கிறதுனால தான் விசிகாவுக்கு ஓட்டு போடலாம், ஓட்டு போடலாம். அவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த ஒரு மரியாதை, இதெல்லாம் தான். அதனால் அவர் பேசுகிற கருத்துக்கள், அவர் வந்து பல்ட்டி அடிக்கிறது, இதெல்லாம் வேறு, விமர்சனங்கள் வேறு. ஆனால் விசிக மைனஸ் திருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசிக ஒன்றும் இல்லை. அதே சமயம் அந்த ஆளுமை வந்து தான் நினைத்ததை தன்னுடைய கட்சியில் செய்ய முடிகிறதா என்று பார்த்தால் ஆளுமை கணக்கில் அவர் வரமாட்டார். அப்படி இல்லைன்னா ஆதவர்ஜுனா வந்து அவர் கட்சியில் சேர்த்தாரு, இவருடைய பர்மிஷன் இல்லாமல் ஆதவர்ஜுனா வந்து பேசியிருக்க முடியுமா? அதிகாரத்தில் பங்கு வேணும்னு பேசியிருக்க முடியுமா ஆதவர்ஜுனா? வாய்ப்பில்லை. கடைசியில் என்னாச்சு? ஆதவர்ஜுனாவை வெளியே அனுப்ப வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார். அந்த கட்டாயப்படுத்தினது யாரு? ஒரு பக்கம் திமுக, உண்மையை சொன்னால் முதலாளி, முதல் போடுபவர், சம்பளம் கொடுப்பவர், அது நம்ம முதலாளி. இந்த பக்கம் வந்து இல்லை, அதை மீறி நம்ம தனியாக கூட்டணி போயிடுவோம்னா கூடவே இருக்கிற 4 பேர் நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் கட்சி 2ஆக உடைஞ்சிரும். உடைக்கலையா? விஜயகாந்த் கட்சியை வந்து உடைக்கலையா? உடைச்சி இந்த சந்திரகுமார் போன்றவர்களை வந்து திமுக 4 பேர் வந்து எம்எல்ஏ சேர்த்து இல்லையா? இந்த சந்திரகுமார் இப்போ எங்கே இருக்காருன்னு சொல்லுப்பா. திமுகவில் எம்எல்ஏவாக இருக்காரு. திமுகவில் எம்எல்ஏவாக இருக்காரு, எனக்கு தெரியுங்க. அமைச்சர் ஆகிட்டாரா? இல்லை. ஒரு பெரிய ஒரு திமுகவில் ஒரு புள்ளின்னு சொல்லக்கூடிய அளவில் ஏதாவது இருக்காரா? திமுகவில் டாப்பில் வந்து பவரில் இருக்கிற ஒரு 20 பேர் சொல்லுங்கள், அந்த 20க்குள்ளே சந்திரகுமார் வராரான்னு பாருங்கள். இல்லை, அவரே இதே தேர்தலில் தானே சார் நிற்க வச்சாங்க. புரியுதுங்களா? அப்போது உடைச்சிருவாங்க. அப்போ அந்த உடைச்சிருவாங்கன்றதை பயந்துக்கிட்டு ஆதவர்ஜுனாவையும் வெளியில் தள்ளிட்டு ஸ்டாலின் ஐயாவை முதல்வரை பார்க்க போகும்போது வெளியில் போகும்போது வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் பேசிட்டு அதிகாரத்தில் பங்கு அப்படிலாம் பேசிட்டு மீட்டிங் போயிட்டு வந்தோடனே மியாவுனாரா இல்லையா? அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டது, அதெல்லாம் ஒரே நேரத்தில் பேசுவோம். ஒரு 2050 2060 பேசுவார்னு நினைக்கிறேன், பார்க்கலாம், தெரியல. அப்போ அது ஆளுமைன்னு வரும்போது அவருக்கு ஆளுமை இல்லைன்னு நான் சொல்ல வரல. அவருடைய ஆளுமை வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி, ஒரு குறிப்பிட்ட இயக்கத்திற்குள் மட்டுமே இருக்கக்கூடிய ஆளுமை. அந்த ஆளுமையை வந்து ஏன் வந்து நான் வந்து அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், அவர் யாரோ ஒரு முதலாளிக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார். திமுக என்ற முதலாளி, திமுக தலைமை, அவங்க சொன்னால் இவர் கேட்டுதான் ஆகணும். அப்புறம் என்ன ஆளுமை? எங்கள் வீட்டில் நான் தான் எல்லா முடிவும் எடுப்பேன் அப்படின்னு ஒரு கணவர் சொல்கிறார். நான் தான்
எந்த விஷயம், சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ நான் தாங்க முடிவெடுப்பேன் எங்கள் வீட்டில் அப்படின்னு குரல் கொடுக்குறாரு. சொல்லிவிட்டு அடுத்த லைன் சொல்கிறார், இப்படி சொல்கிறதுக்கு எங்கள் வீட்டில் ஒரு வார்த்தை அனுமதி கேட்டால் சரின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் திருமாவுடைய ஆளுமை. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆளுமை, ஆனால் அந்த ஆளுமை வந்து யாருக்கோ கட்டுப்பட்ட ஆளுமை. யாருக்கு நீங்கள் கட்டுப்பட்டாலும் அதை ஆளுமை என்ற கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ எடப்பாடி வந்து, நான் உதாரணம் நீங்கள் பேரெலாம் சொன்னதுனால சொல்கிறேன். எடப்பாடி கிட்ட போய் வந்து எல்லாரும் சொன்னாங்க, வேலுமணி, தங்கமணி, மற்ற சிவி சண்முகம் அவங்களாம், இல்லை வந்து ஓபிஎஸ், டிடிவி, சசிகலாலாம் திருப்பி எடுத்துக்கணும்னு சொல்லி பாஜகவில் விருப்பப்படுறாங்க, அவங்க பண்ணுறாங்க, எல்லோரும் ஒன்றா சேர்ந்தால் தான் ஒரு இமேஜ் வரும். முடியாது. அவருடைய முடிவு சரியா தவறா அது நம்ம வேலை இல்லை. அது அவருடைய கட்சி, அவர் முடிவு. உண்மையாக சொல்ல போனால் இவங்கெல்லாம் கூப்பிட்டதுனால ஒன்றும் பெரிய வாக்கு வங்கி வராதுன்னு நம்ம நிறைய பேசியிருக்கோம். புடிவாதமாக சேர்த்துக்க முடியாது. சேர்த்துக்கணும்னு யார் சொல்கிறா? அந்த அண்ணாமலை. அப்படியா இருந்தால் பாஜகவுடைய கூட்டணி கிடையாது. அப்படி தானே முதல்ல 2024 போனார். அதுக்கப்புறம் பாஜக என்ன பண்ணுச்சு? அண்ணாமலையை ஒதுக்கி வச்சுட்டு நயினார் நாகேந்திரன் வச்சுட்டு இவரோட வந்தாரா இல்லையா? எடப்பாடி ஆளுமைன்னு ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேர்தலில் வந்து சட்டமன்றத்தில் ஜெயிக்கிறாரு, ஜெயிக்கல, முதல்வராரா, இதெல்லாம் அடுத்த விஷயம். முதல்ல ஆளுமைன்னு ஒத்துக்கணுன்னா எடப்பாடி வரைக்கும் நான் முதல்ல ஆளுமைன்னு குவாலிஃபிகேஷன் மட்டும் பார்க்குறேன். நான் ஆளுமைன்னு அலோ எஃப்எம் முடிவு பண்ணது அவங்களது. நான் சொல்லுது, நான் இந்த 6 பேரில் முதல்ல ஆளுமைன்னு டிக் பண்ணுறது யார்? ஸ்டாலின், உதயநிதியை வந்து ஆளுமைன்னு ஏற்றுக்கிறது காரணம் கருணாநிதி குடும்பம் அப்படிங்கிறதுனால தானே. மற்ற தவிர அதை தவிர அவர்களிடம் வந்து அவரிடம் அனுபவம் இருக்கிறது. யாருக்கு? ஸ்டாலின். உதயநிதிக்கு இல்லை. அவரும் 10 படம் நடிச்சுட்டு தான் உள்ளே வந்தார். அப்படி ஒன்றும் பெரிய பிரபலமான விஜய் அளவுக்கு பெரிய மாஸ் ஹீரோலாம் இல்லை அவர். அவர் படத்தில் லொல்லு சந்தானம் இல்லைன்னா அவர் அப்புறம் ஓடி இருக்காது. அது வேறு விஷயம். அதாவது ஏதோ ஒரு ஆவரேஜ் கதாநாயகராக இருந்தார். அப்போது அந்த ஆளுமை வந்து கருணாநிதியினுடைய குடும்பங்கிறதுனால வரக்கூடிய ஆளுமை. எடப்பாடிக்கு அப்படி இல்லை. அவருக்கென்று ஒரு ஆளுமை இருக்கிறது. விவசாய குடும்பத்துலேருந்து வந்தார். ஒரு ஏதோ ஒரு நம்பர் 5, 6 ஏதோ இருந்தார் ஏடிஎம்கேல. ஜெயலலிதாவுக்கு அப்புறம் வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அது அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டார். 3 பேர் ஆயிடுச்சு. 4வது விசிக்கு, அதுவும் சொல்லிட்டேன். 5வது விஜய், அதை முதல்லையே பேசிட்டேன். அவர் ஆளுமை என்று தன்னை நிரூபிப்பதற்கு இன்னும் ஒரு நிறைய தூரம் இருக்கு. அவரை ஸ்டார், நட்சத்திரம், பாப்புலர் ஹீரோ, மாஸ் ஹீரோ 100% ஏற்றுக்கொள்கிறேன். ஆளுமை மேலே லேம்ப் போஸ்ட் மேலே ஏறி நிற்கிறான், முத்தம் கொடுத்தா தான் இறங்குவான்றான். நீ இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன், நீங்கள் இருந்து பேச வேண்டியிருக்கு. நீ என்ன ஆளுமை? இப்படி நம்ம வந்து ஆளுமைன்னு பேசும்போது சரி, இதில் இதெல்லாம் தள்ளி விட்டுட்டேன். இப்போ சீமான் இருக்கார். சீமான் யாரோடையும் கூட்டு இல்லை. கூட பேசியிருக்காரு. சாப்பாட்டில் மட்டும்தான் கூட்டு, வேறு எங்கேயும் கூட்டு கிடையாது. இதற்கு ஒரு தைரியம் வேண்டும். ஆனால் இந்த தைரியம் வந்து அவருக்கு தேர்தலில் வந்து வாய்ப்பு வந்து எவ்வளோ தூரம் வழங்கும், சீட்டு வழங்குமா, அவர் வந்து வெற்றி பெறுவாரா, ஆட்சி அமைக்க முடியுமா, எப்போ ஆட்சி அமைப்பார், இது தனி விஷயம். அவரே தான் நான் வந்து எப்போ வேணாலும் ஆட்சி, எப்போ வேணாலும் வரட்டும், அவசரம் இல்லைன்றார். அப்போ ஆளுமை என்ற வகையில் ஆளுமைக்கு முதல்ல குவாலிஃபிகேஷன் உள்ளவங்களே இந்த 6 பேரில் 6 பேரும் இல்லை, கொஞ்சம் பேர் தான். அந்த கொஞ்சம் பேர் யாருங்கிறத சொல்லிட்டோம். இதில் ஏன் வந்து சீமானுக்கு அந்த ஆளுமை அதாவது ஹலோ எஃப்எம் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால், கருத்தியல் ரீதியில் என்று பார்க்க போனால் வரலாறு தெரிந்தவர், விஷயங்கள் விவரங்கள் அறிந்தவர், ஒரு விஷயத்தை ஆழமாக அலசக்கூடியவர். முதல்ல விஷயத்தை ஆழமாக அலசணும்னா விஷயம் புரியணும். அப்படிப்பட்ட ஒரு இவர் வந்து சீமான் என்பதால் கருத்தியல் ரீதியில் அவர் வந்து ஆளுமை உள்ளவர். அவருடைய கட்சியில் அவர் யாருக்கும் கட்டுப்பட்டவர் இல்லை. அவர் கட்சியிலேருந்து எத்தனையோ பேர் விலகி போயிருக்காங்க, எத்தனையோ பேர் திரும்பி வந்திருக்காங்க, புதுசாக சேர்றவங்க. ஆனால் அவருடைய ஆளுமை அதனால் எந்த விதத்திலும் பாதிக்கப்படலை. யாரோ விலகி போனதுனால அவருடைய ஆளுமை பாதிக்கப்பட்டதா? இல்லை.
இப்போ திருமாவளவன் வந்து யாரோ விலகி போயிடுவாங்களோங்கிற பயத்தில் அடக்கி வாசிக்கிறாரு. இதை எப்படி கம்பேர் பண்ணுறது? இதுதான் நான் சொல்லக்கூடியது. அந்த வகையில் இவர் வந்து ஆளுமைன்னு அலோ எஃப்எம் வந்து அவர்களுடைய கணிப்பு சரியாக இருக்கிறது. பட் இந்த ஆளுமை வந்து தேர்தலில் எந்த அளவுக்கு கை கொடுக்கும், எவ்வளவு சதவீத வாக்குகளை வாங்க முடியும், அதான் நம்ம ஏற்கனவே பேசின விஷயம்தான். 40% வாங்கினா தான் ஆட்சி அமைக்க முடியும். சீமான் 40% வாங்க மாட்டாருங்கிறத நான் சொல்ல வேணாம், அது அவருக்கே தெரியும். வாங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் 234 தொகுதிகளில் 117 தொகுதிகள் வந்து மகளிருக்கு ஒதுக்குறோம், 50%. அகில இந்திய லெவல்லையே வந்து பார்த்திங்கன்னா 35%, 33% பெண்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு விதின்றதை விட ஒரு நடைமுறை கொண்டு வந்தாங்க. ஆனால் 50% பெண்களுக்கு கொடுக்குறோம், அதுவும் இளைஞர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறார். இது ஒரு தைரியமான முடிவு. அப்போ இந்த மாதிரி தைரியமான முடிவுகள் எடுக்கக்கூடியவர் ஆளுமை என்ற குவாலிஃபிகேஷன் கரெக்டாக வர்றார். திருச்சியில் கூட பிப்ரவரி 21 234 வேட்பாளர்களையும் வச்சு ஒரு மாநாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில் வந்து ஆளுமை என்ற அலோ எஃப்எம்முடைய கருத்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதே சமயம் மறுபடியும் சொல்கிறேன், இதற்கும் தேர்தலில் வந்து வாக்கு வங்கிக்கும் சம்பந்தம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. சார், பல்லர்களுக்கு தெளிவாக நன்றி, வணக்கம்.